வணக்கங்க. ஒரு வீடியோங்க. நம்ம ஜெனிச்சு கீழே விழுந்ததுலேருந்தே பாருங்கள், தந்தையோட அம்மாவுடைய வளர்ப்பில் நம்ம கரெக்டானபடி வளர்ந்தோம்னா நல்ல குழந்தைய வளரலாங்க. என்னங்க, நல்ல குழந்தைய வளரலாம். அதை குழந்தையாக இருக்கும்போது என்னங்க, அது சாப்பிடுது, இது சாப்பிடுது, இது சாப்பிடுது, அது சாப்பிடுது அப்படிங்கும்போது நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட அது ஆரம்பத்திலேருந்தே நம்ம கரெக்டான வழியில் கொண்டுட்டு போகணுங்க. இறைவனுடைய தலையெழுத்து இருந்தால் கூட நம்மளுடைய கடமையை நாம் கரெக்டாக பண்ணணுங்க. நாம் கரெக்டாக இருக்கணும், தந்தை கரெக்டாக இருக்கணும். தந்தை கரெக்டாக இருந்தால் தான் அந்த குடும்பத்தில் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்ல வர்றேன். எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. குழந்தைகளாக இருந்து பசங்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லாமே நம்ம தந்தை குடும்ப தலைவன் கரெக்டாகவும் டிசிப்ளினாகவும் ஒபீடியண்டாகவும் ரொம்ப டீசெண்டாகவும் இருந்தான் அந்த குழந்தைகளும் அந்த ஒய்ஃபு கூட டிசிப்ளினாக மாறிடுவாங்க. ஆமாங்க, அந்த டிசிப்ளின் யாருக்கிட்ட இருக்குன்னா இந்த குடும்ப தலைவன்கிட்ட தான் இருக்குது. குடும்ப தலைவன் ஒரு 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 மானிடனை நான் பார்த்தேன். ஒரு கோயிலுக்கு நான் போயிருக்கேன். கோயிலுக்கு போகும்போது அங்கே நுழைவு கட்டணம், இறைவனை பார்க்குறதுக்கு நுழைவு கட்டணம்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா வாங்கணும். எனக்கு முன்னாடி இருந்தவர் நான் 50 ரூபா டிக்கெட்டு வாங்க மாட்டேன், நான் அறக்கலத்தாரி ஆஃபீஸராக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லும்போது என்னையும் சொல்கிறாரு, நீங்களும் வாங்காதீங்க சார். அதான் நான் சொல்லிட்டேன்ல வாங்க அப்படின்னு. இப்போ நான் சொன்னேன், இல்லைங்க, இறைவனை பார்க்குறதுக்கு ஓசில் போகக்கூடாதுங்க, உழைச்ச காசில் கொடுத்தா டிக்கெட் வாங்கிட்டு போகணுங்கன்னு சொல்லி நான் வாங்கிட்டேன். என்ன சார் நீங்கள், நான் தான் டிக்கெட் வாங்க வேண்டான்னு நீங்கள் எதுக்கு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னார். பாருங்கள், அவர் அறங்கலத்துறை ஆஃபீஸில் எப்போவோ இருந்திருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட நூற்றாண்டு, ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு கோயிலில் 1 வருஷம் 6 மாதம் இருந்திருக்காரு. அதை பயன்படுத்தி இறைவனை பார்க்கறதுக்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு போகிறார். நீ ஒரு நல்ல மனிதனப்போ அவரை பார்க்கறதுக்கே பொய் பேசிட்டு போறீன்னா நீ ஜனகம்மத்தியில் பப்ளிக்கில் எப்படி இருப்ப நினச்சி பாருங்க. இப்படி எல்லாமா மனிதர்கள் இருப்பாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். மனுஷர்கள் இப்படியா இருப்பாங்க? நாளை மானிடன் நாளைக்கு சாவோ, அடுத்த நாள் சாவோ, அடுத்த வருஷம் சாவோ, இல்லை 10, 30, 40 வருஷம் கழித்து சாவோ அது தெரியாது. ஓடிட்டே இருக்கிற. நல்லதை நோக்கியே ஓடுறது கிடையாது, கெட்டதை நோக்கிட்டு ஓடுற. என்னங்க, கடலுக்கு அந்தப்புறம் ஒரு வேகன் நிறைய பணம் இருக்குது, நீ ஒரு ஆள் தான் இருக்க, உள்ளே போனால் நீ செத்து போயிடுவேங்கிற நோக்கத்தில் இருக்கும்போது உள்ளே போய் அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவியே தவிர யாரதோ இருந்துட்டு போகுது நமக்கு என்ன அப்படின்னு நீ வரவே மாட்டேன். மானிடனுடைய புத்தி அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காரு கடவுளே. ஆசைங்கிறது எதுக்கு ஆசை கொடுத்துருக்காரு? ஆசையா ருசிச்சு சாப்பிட்றதுக்கு, என்னங்க, அன்பாக இருக்கிறதுக்கு, பாசனரோடு இருக்கிறதுக்கு ஆசை கொடுத்துருக்காரு. பேராசை, இன்னொருத்தனுடைய சொத்தை பிடுங்கிறது, இன்னொருத்தனுடைய அடித்து பிடுங்கிறது, இன்னொருத்தங்கிட்ட ஏமாத்துறது, என்னங்க, இதெல்லாம் நல்ல குணங்கள் அல்ல. வாழ்க்கையில் நீ சூட்சமாகவே இருக்க, நல்லபடியாகவே இருக்க, சந்தோஷமே உனக்கு சந்தோஷத்தை பிடுங்கிடுவார். புணுங்கிறதுக்கப்புறம் நீ இருப்ப பணம் காசு வச்சுட்டு. அப்புறம் இறைவனை கொடுக்கிற தேங்காய் பழம் அவன் சொல்கிற வழியை நீ கொடுத்துடணுங்க. பூவு அவன் கேட்குற காசு கொடுத்துடணுங்க. அதில் நான் பேரம் பேசவே கூடாதுங்க. மனசார இறைவனுக்கு போடுறேங்க பூவு தேங்காய் பழம் எல்லாம், அங்கே எதுக்கு பேரம் பேசுகிறீங்க? பேரம் பேசக்கூடாதுன்னு சொல்ல வர்றேன். பேரம் பேசி வாங்கி கொண்டு போய் இறைவனை ஏற்றுக்கவே மாட்டார். சும்மா கையை வீசிட்டு போ. அப்படி எது அங்கழைச்சிட்டு நீ வாங்கிட்டு போகிற? கையை வீசிட்டு போ, கையெடுத்து கும்பிட்டு போ. நீ அங்கே என்ன கும்பிட்டாலும் சரி, நீ சுத்தமான ஆளா, கரெக்டான ஆளா, நல்லபடியான ஆளா அப்படின்னு தான் பார்ப்பாரா தவிர மற்றபடி உங்கள்கிட்ட இருக்கிறது இதெல்லாம் பார்க்க மாட்டார். நல்ல குணம், மானிடனுக்கு எப்படி வச்சு படைச்சனோ அது மாதிரி நடக்கிறியா அப்படின்னு தான் பார்ப்பாரா தவிர மற்றபடி உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டார். வச்சுட்டுங்களா? பாய்.